வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அது பேர் வந்து மூலி பராட்டா, அதாவது முள்ளங்கி பராட்டா. மூலி தான் ஹிந்தியில் வந்து அந்த முள்ளங்கி தான் மூலின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 5 முள்ளங்கி எடுத்திருக்கேன். நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன். அப்புறமா ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகா 1 நறுக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃப்ளேவரிங்க்காக ஒரு சின்ன துண்டு கேரட்டும் ஒரு ஆனியனும், இது ரெண்டும் வேணான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் அடிஷ்னலாக என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் ஆனியனும் ஆட் பண்ணுறேன். அப்புறமா அவுட்ரு செய்யறதுக்கு எப்பயும் போல் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு. இது ஃபஸ்ட்டு நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ணோம், இந்த முள்ளங்கியும் வெங்காயத்தையும் கேரட்டையும் வந்து நல்லா திருவி எடுத்துக்கணும். ஸோ திருவி எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேரட்டு, முள்ளங்கி அப்புறமா வெங்காயத்தெலாம் நல்லா துருவி எடுத்தாச்சு. இது நம்ம ஆலு பரோட்டா மாதிரி டைரெக்டாக இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா முள்ளங்கியில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது, நீர் சத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாமே அந்த உப்போடு சேர்த்து உப்பு, பச்சை மிளகா எல்லாமே கலந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுடுவோம். வச்சுட்டு நல்லா அதில் இருக்கிற தண்ணி வெளியில் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம அது ஸ்டஃபிங் எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்துட்டு நம்ம வந்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி, கேரட், வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறமா அதில் உப்பு கலந்து நல்லா இப்போ ஒரு 10 நிமிஷம் தனியாக விட்டுருவோம். ஸோ அந்த உப்புனால அந்த முள்ளங்கியில் இருக்கிற நீர் சத்துலாம் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள், மெதுவாக இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சு பரோட்டா திரட்ட முடியும். இல்லைன்னா பரோட்டா திரட்டும் போதே மாவு வந்து பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ அது நல்லா தண்ணி விடட்டும். ஒரு 10-15 மினிட்ஸ் அதை நம்ம அப்படியே வச்சுருவோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு நம்மளுக்கு சும்மாவே வச்சதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சுத்தமான கையில் வந்து இது நல்லா புழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த முள்ளங்கி திருவி வச்ச முள்ளங்கி அதுவும் அதோட சாரும் நல்லா புழிஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். இந்த சாறு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் வந்து உப்பை வந்து கலந்து பிசறிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதுலேருந்து முள்ளங்கிலேருந்து புழிஞ்சு வச்சுருக்க சாரை வந்து இதில் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிப்போம். இன்கேஸ் நம்மளுக்கு அந்த சாறு பத்தலைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இப்போ பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சு நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி பரோட்டா திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பரோட்டா திரட்டி நம்ம வந்து புழிஞ்சு வச்சுருக்க முள்ளங்கி உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணி பரோட்டா பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கவனமாக பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் வச்சு அதை பொட்டலை மாதிரி மடச்சிக்கோங்க. நல்லா உருண்டை திரட்டி
பாருங்கள், இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா உருண்டையாக திரட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் காஞ்ச மாவு நல்லா தாராளமாகவே போட்டு இது வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். பட் சப்பாத்தி மாதிரி ஃப்ளாட்டாக ரொம்ப தின்னாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே திரட்டிக்குங்க. ரொம்ப லைட் ப்ரெஷர் கொடுத்து, இல்லைன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், ஏன்னா இதில் ஈரத்தன்மை நிறைய இருக்கிறதுனால அதனால் நான் தாராளமாக கொஞ்சம் நல்லா மாவு தெளித்து திரட்ட சொன்னேன். இப்போ பாருங்கள், நம்ம பராட்டா திரட்டியாச்சு. வாங்க அதை சுட்டு எடுக்கணும். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம லேசாக அதில் ஆயில் போட்டிருக்கோம். அந்த நம்ம இப்போ வந்து திரட்டி வச்சுருக்க மூலி பரோட்டா வந்து அதில் போட்டுடலாம். ஒரு பக்கமாக நல்லா வேகட்டோன்ட்டு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். இப்போ வந்து நம்ம இப்போ மூலி பரோட்டா 2 சைடும் வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மூலி பரோட்டா, அதாவது முள்ளங்கி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கூட கொடுத்து அனுப்பலாம். முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூட நீங்கள் இனிமேல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெறுமனே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.